Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் C drive full issue எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் C drive full ஆகிறதால விண்டோஸ் சிஸ்டம்ஸில் எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் ஆகாது. அண்ட் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அண்ட் உங்களுடைய சிஸ்டம்லையும் C drive ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை இப்போவே பார்த்து C drive ஸ்பேஸை இப்போவே ஃப்ரீ பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி ரன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே Cleanmgrன்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் C drive செலக்ட் பண்ணி ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணுறதால C driveல அவைலபிளாக இருக்கிற டெம்பரரி அண்ட் கேட்ச் ஃபைல்ஸுடைய ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே டிலீட் பண்ணுறதால சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற பேசிக் கேட்ச் ஃபைல்ஸை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கிறதால 1.0 GB காட்டுது. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நீங்களும் உங்களுடைய ஸ்க்ரீனில் எல்லா ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற பேசிக் கேட்ச் அண்ட் டெம்பரரி ஃபைல்ஸுடைய சைஸை நீங்கள் பார்க்கலாம். தென் ஓகே அண்ட் டிலீட் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற பேசிக் கேட்ச் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். அண்ட் திரும்பவும் ரன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஃப்ரீ ஃபீச்சர்னு டைப் பண்ணி ஃப்ரீ ஃபீச்சருடைய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸை எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைலுமே சிஸ்டமுடைய கேட்ச் ஃபைல்ஸ்ன்றதால இந்த ஃபைல்ஸை டிலீட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் எந்த விதமான இஷ்யூஸும் வராது. ஸோ பேசிக்காகவே டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் ஃப்ரீ ஃபைல்ஸ் ஃபைல்ஸை டிலீட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃபைலின் யூஸ்ன்ற ஸ்க்ரீன் வரும். ஸோ இங்கே டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணுங்கள். திரும்பவும் ரன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே %temp%ன்னு சர்ச் பண்ணி %temp உடைய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே சிஸ்டமுடைய டெம்பரரி ஃபைல்ஸ்ன்றதால இந்த ஃபைல்ஸை டிலீட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் இங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே ஆல் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணுங்கள். அண்ட் திரும்பவும் ரன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டெம்ப்னு சர்ச் பண்ணி டெம்புடைய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸுமே டெம்பரரி ஃபைல்ஸ்ன்றதால இந்த ஃபைல்ஸையும் ஆல் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணுங்கள். தென் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபீச் %temp அண்ட் temp ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட் டிலீட் பண்ணதால் ஸோ ரீசைக்கிள் பின்னில் மூவ் ஆகிருக்கும். ஸோ ரீசைக்கிள் பின்னில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே டிலீட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஸ்டோரேஜ் செட்டிங்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ஸ்க்ரீனில் ஸ்டோரேஜ் சென்ஸை ஆன் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் சென்ஸ் ஆர் ரன் இன்டு நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டோரேஜ் சென்ஸை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு delete temporary files
தட் மை ஆப்ஸ் ஆர் நாட் யூசிங் என்ற ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணி நீங்கள் டேஸை செட் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காகவே டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே சிஸ்டமில் இருந்து பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். அதனால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் டேஸையும் செட் பண்ணுங்கள். அண்ட் டிலீட் ஃபைல்ஸ் இன் மை டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் இஃப் தே ஹவ் நாட் பீன் ஓப்பன்ட் மோர் தென் என்ற ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணுறதாலையும் உங்களுடைய டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் அவைலபிளாக இருக்கிற ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் க்ளீன் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணியும் நீங்கள் மேனுவலாக டெம்பரரி அண்ட் டவுன்லோட் ஃபைல்ஸை ஈஸியாக டிலீட் பண்ணலாம். என்னுடைய சி டிரைவில் ஒன்லி 42 GB தான் அவைலபிளாக இருக்குது, அதாவது 70 GB ஸ்பேஸ் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே சிஸ்டம் ஃபைல்ஸ் தான் என்னுடைய சிஸ்டமில் 30 GB யூஸ் ஆகிருக்கு. ஸோ சிஸ்டம் அண்ட் ரிசர்வ்டுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டம் ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே சிஸ்டம் ஃபைல்ஸ், வர்ச்சுவல் மெமரி அண்ட் ஹைபர்னேஷன் ஃபைல்னு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. சிஸ்டம் ஃபைல்ஸ் அண்ட் வர்ச்சுவல் மெமரி எல்லா சிஸ்டம்லையுமே சிஸ்டமுடைய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம். அண்ட் ஹைபர்னேஷன் ஃபைல்ஸ் எல்லா சிஸ்டம்லையுமே ஆக்குபை ஆயிருந்தாலும் நீங்கள் வேணும்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஹைபர்னேஷனுடைய ஃபைல் 5.77 GB இருக்குது. ஸோ இப்போ ஹைபர்னேஷனுடைய ஃபைலை டர்ன் ஆஃப் பண்ணி சிஸ்டமுடைய 5 GB ஸ்பேஸை எப்படி ஃப்ரீ பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னுடைய சி டிரைவுடைய ஸ்பேஸ் 42 GB ஃப்ரீயாக இருக்குது. இப்போது ஹைபர்னேஷன் ஃபைலை டர்ன் ஆஃப் பண்ணலாம். ஸோ ஹைபர்னேஷன் ஃபைலை டர்ன் ஆஃப் பண்ண கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் கமாண்ட் ப்ராம்ப்டில் பவர் CFG ஸ்பேஸ் -h ஸ்பேஸ் ஆஃப்ன்ற கமெண்டை ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கமெண்டை ரன் பண்ண அப்புறம் நம்மளுடைய சி டிரைவை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 42 GB ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்த சி டிரைவ் 47 GB ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் ஹைபர்னேஷன் ஃபைல் எனபிள் ஆகிருந்தால் இந்த கமெண்டை ரன் பண்ணி ஹைபர்னேஷன் ஃபைலில் டர்ன் ஆஃப் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய சி டிரைவ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக டெம்பரரி ஃபைல்ஸ் என்னுடைய சிஸ்டமில் 17 GB ஸ்பேஸை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ டெம்பரரி ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகும். ஸோ என்னுடைய சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே விசிபிளாக இருக்குது. பட் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் தான் என்னுடைய சிஸ்டமில் ஆல்மோஸ்ட் 15 GB ஸ்பேஸ் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே நான் செலக்ட் பண்ணி ரிமூவ் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால இங்கே அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே சிஸ்டமில் இருந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். பட் என்னுடைய சிஸ்டமில் நான் டவுன்லோட் ஃபைல்ஸை டிலீட் பண்ண வேண்டாம். அண்ட் நீங்களும் டவுன்லோட் ஃபைல்ஸை பிளைண்டாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டிலீட் பண்ண வேண்டாம். ஏன்னா டவுன்லோட் ஃபைல்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸை மட்டும் மேனுவலாக டிலீட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஃபைல்ஸை தவிர இருக்கிற ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ரிமூவ் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இங்கே அவைலபிளாக இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸை டிலீட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 16 GB ஸ்பேஸ் யூஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்குள்ளே சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற எல்லா ஆப்ஸுமே இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் யூஸ் பண்ணாத அண்ட் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸை நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஷார்ட் பையில் சைஸை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆப்ஸை ஃபில்டர் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் யூஸ் பண்ணாத அண்ட் தேவையில்லாத ஆப்ஸை ஈஸியாக டிலீட் பண்ணுங்கள். ஸோ இங்கே மேக்ஸிமம் ஆப்ஸை நீங்கள் டிலீட் பண்ணுறதாலையும் உங்களுடைய சிஸ்டமில் சி டிரைவுடைய ஸ்பேஸை ரொம்பவே ஃப்ரீ பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுடைய சிஸ்டமில் யூஸ் பண்ணாத அண்ட் அன்வான்ட் ஆப்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களுடைய சிஸ்டமில் இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்ததாக டாக்குமெண்ட்ஸ் என்னுடைய சிஸ்டமில் 4 GB ஸ்பேஸை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி வியூ டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டமுடைய டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே டாக்குமெண்ட்ஸில் அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணாத ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தால் இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக டிலீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இங்கே அவைலபிளாக இருக்கிற அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற அன்வான்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸை டிலீட் பண்ணுறதால உங்களுடைய சி டிரைவுடைய ஸ்பேஸை ஈஸியாக ஃப்ரீ பண்ணலாம். அண்ட் யூஸ்வலாகவே நம்ம ப்ரௌசர்ஸை யூஸ் பண்ணி டவுன்லோட்ஸ் பண்ணுறதால டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போகிறதால சி டிரைவுடைய ஸ்பேஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஃபுல் ஆகிடும். அதனால் ப்ரௌசருடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி ஃபைல் டவுன்லோட் லொக்கேஷனை நீங்கள் அதர் டிரைவ்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதால சி டிரைவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இல்லைனா ஆஸ்க் வேர் டு சேவ் ஈச் ஃபைல்ஸ் பிஃபோர் டவுன்லோடிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதாலையும் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணும்போது நீங்களே மேனுவல் லொக்கேஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை அதர் டிரைவ்ஸில் ஈஸியாக சேவ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின ஸ்டெப்ஸை நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய சி டிரைவ் ஸ்பேஸை ஃப்ரீ பண்ண எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.